கனவாக்கறியும் புட்டும் உருளைக்கிழங்கும் கனவாயும் தான் போட போறோம். எப்படி இருக்கு? என்ன பிரச்சனைன்னா எனக்கு பெருசா புட்டை வைக்க தெரியாது. புட்டா வராட்டிக்கும் களியா இருந்தாலும் சாப்பிடத்தான் வேணும். ஐயோ மண்டையில இருந்த கொண்டைய மறந்துட்டேன். நீ உப்பு போட மறந்துட்டேன். தனி குடுத்து போகவே இல்லை. போயிருந்தா இந்த நிலம்ல புட்டு சேப்புல வந்திருக்கு. என்ன அவிச்சா புட்டு சேப்புல வேற அங்க பெரிய பெரிய உருண்டை கட்டியா இங்க வேற அதை நீங்க உதுத்தி சாப்பிடுங்க. காணொலி எடுக்குன்னவர் என்ன கரைச்சல் படுத்தி நான் கட்டியால ஓடுறதுக்கு கிடந்தேன். இப்பதான் நீங்க வந்துக்கிறீங்க 44,000 புலவஸ் இருக்கிறேன். அப்படியே சரி பாப்போம். யாருக்கு ஆதரவு கூட வந்து பாப்போம். சரி பாப்போம். நீங்க பாருங்க புட்டு மாதிரி வந்திருக்கான்னு பாப்போம். பரவாயில்ல. சரி நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. ஏதோ பொய்ய சொல்லி எல்லாம் சாப்பிடுறேன். வணக்கம். இன்றைக்கும் ஒரு சமையல் தான். என்ன சமையல் செய்ய போறீங்க? என்ன சமைக்க போறோம்? நைட் சாப்பாடு செய்ய போறோம். இரவு சாப்பாடு. கொட்டுற மழையில எனக்கு வேர்த்து ஊத்துது என்று சொன்னா அவசரப்பட்டு எல்லாம் ஆயுதங்கள் செய்தது. நேரம் வந்துட்டு பக்கத்துல லைட் பண்ணிச்சோம், கண்ணுக்கு குத்துது. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறீங்க? என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு கனவாக்கறியும் புட்டும் செய்வோம். கனவாக்கறியும் புட்டும். புலல் புட்டு. உங்களோட ஸ்டைலா இல்லது என்ன மாதிரி? என்ன எனக்கு தெரியும். இல்ல அம்மாட ஸ்டைல் இது இல்ல. அம்மா என்ன நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ததாரன்னு சாப்பிடுங்க. எங்களோட சமையல் வந்து அதிகமான பேர் வந்து ஆதரவு தாரீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அத்தனை பேருக்கு நன்றிகள். இப்போ நாங்கள் இந்த சமையலை வந்து என்ன மாதிரி செய்யணும்னு பார்க்க போறோம். புதுசா பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நீங்க வந்து சில நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் வீடியோ போட்டிருந்தேன் தானே, அதுல வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தவ அந்த இது சீரகம் கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அப்படியான கருத்துக்களை கேட்டுருந்தோம். நாங்கள் அதே மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. உண்மைதானே, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் அவசரத்தில் அன்றைக்கி யூஸ் பண்ணினான். நன்றி. நான் உங்களோட கமெண்ட்டுகளை நாங்கள் சரி பிள்ளைகளை எங்களுக்கு தெரியாது. சிலதுகள் வந்து நீங்கள் சொல்கிறதுகளை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறோம். நன்றி. இப்போ நாங்கள் சமையலை பார்ப்போம் வாங்க. புதுசாக பார்த்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்கிப்போம். கனவாக்கறியும் புட்டும் என்னென்ன பொருட்கள் வந்து ரெடியாக இருக்குது வந்து கட் பண்ணி வச்சுக்கிறீங்க? இதில் வந்து கடுகு எடுத்துருக்குன்னு பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், வெந்தயம், லாஸ்ட்டாக இருக்கும்போது தேசிக்காய், கனவா எடுத்துருக்கிறோம், வெங்காயம் மெலிஸ் வெட்டி வச்சுருக்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கு, உருளைக்கிழங்கும் கனவாயும் தான் போட போகிறோம். இதில் பால் ரெடியாக பிழிஞ்சு வச்சுருக்கு. 2 பால் இருக்குது. இது வந்து முதலாம் பால், இது வந்து 2ஆம் பால். ஓகே, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இவ்வளோதான் இல்லை, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இல்லை. நீ கறி மிளகாத்தூள் தேவை இதெல்லாம் எடுத்துருக்கிறோம். செய்யக்குள்ள பார்ப்போம் என்ன மாதிரி. ஓகே, இப்போ நாங்கள் ஒன் பண்ணுவோம். ஒன் பண்ணி வளவாவோட சட்டி வந்து காயிட்டு ஹீட் ஆகும். நான் வந்து சின்ன வயசுல அந்த சமையல் இதுகள் பாக்குறேன். நான் பார்க்க வானொலியை அடுப்பில் வைக்க வேண்டாம். நான் யோசிப்பேன், ஏண்டா வானொலியை தூக்கி அடுப்பில் வைக்கணும்? அது வானொலி என்றா இந்த பாத்திரம். நான் நினைக்கிறது வானொலி. ஏண்டா வானொலியை தூக்கி சொல்றது? இந்த சமையல் அந்த குறிப்புகள்ல சொல்லுவேன். வானொலியை தூக்கி அடுப்பில் வச்சு காய விட அந்த பாத்திரத்துக்கு அப்படி சொல்றது, சட்டிக்கு அந்த இந்தியால அந்த அப்படி சொல்றது அந்த வந்து சமையல் குறிப்புகள்ல அப்படி வேற. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் ஏண்டா வானொலியை தூக்கி அடுப்புல வைக்கணும்? நீங்க வந்து அந்த சமையல் குறிப்புகள் புத்தகங்கள் அம்மா நீங்களும் படிச்சுக்கிறீங்க? முந்தி அம்மா வாசிக்கிறேன். அம்மா நிறைய அம்மா நிறைய நான் வேணும்னா இன்னொரு காணொலியில காட்டுறேன். அம்மா நிறைய நோட் பண்ணியும் வச்சிருக்கிறேன். சமையல் குறிப்புகள் நிறைய வச்சிருக்கிறேன். அதான் அம்மா நல்ல டேஸ்டா சமைக்கிறா, நீங்க கொஞ்சம் கம்மியா சமைக்கிறீங்க. அப்படியோ? சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவா. இப்ப நாங்கள் எண்ணெய் சேர்க்க போகின்றோம். சரியா? இது எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெயா? நல்லெண்ணெய் இல்ல, கடல் எண்ணெய். இது வந்து என்ஜாய் தேங்காய் எண்ணெய். நான் கேட்டது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். காகில்ஸ்ல தான் வாங்குறேன் நாங்கள். உண்மையாவே கடுகு பெருஞ்சீரம் இதுகெல்லாம் முதல் போட வேண்டும். வெங்காயம் இதுகளை போட்டுட்டு தான் நான் இந்த கடுகு பெருஞ்சீரம் போடுறேன். ஏன்னா முதலே போட்டா சில நேரம் கருகிடும். கருகினா அந்த கறியோட ஃப்ளேவரே போயிடும். அதெல்லாம் நான் இப்படி சேர்க்கிறேன். நான் இப்படித்தான் நான் சேர்க்கிறேன். நான் அப்படி நான் நட் பண்ணேன். ஓடி போய் இந்த கரண்டி எடுத்துன்னு வாங்க. இப்போ வந்து வெங்காயம் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். பறக்காது பயப்படாதீங்க. இதோட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு இதோட தக்காளி பழமும் போடலாம் வதங்கினா பிறகு. நான் வந்து தக்காளி பழம் போட இல்லை. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் இதோட சேர்க்க போகிறேன். என்ன நான் முதல் போடையில சொன்னேன் தானே, ஏன் முதல் போடையிலேன்னா சில நேரம்
கருகிடும். ஒரு நேரம் வதக்கணும் இப்படி கொஞ்ச நேரம் வதங்கினா காணும். இந்த என்னன்னு சொல்றது, இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துல பச்சை ஸ்மெல் போனோன்னா ஓகே நல்லா வதங்கணும் வேண்டி இல்லை. இப்போ நான் இதுக்குள்ள இஞ்சி உள்ளி இடிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் இடிச்சு வச்சிருக்கேன். இது இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். இஞ்சி உள்ளில பச்சை வாசம் போக வேணும், போகிற வரைக்கும் வதக்க வேணும். இப்போ நான் இதுக்குள்ள என்ன சேர்க்க போறேன்னா, நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கணவாயை வந்து இதுக்குள்ள சேர்க்க போறேன். கணவாய் இது என்ன பொரியுமா அவியுமா? அவியும். கனவா வந்து கனவாயோட தண்ணியில அவியும். கனவா மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் சமைக்க போறேன். உருளைக்கிழங்கையும் இதோடய சேர்ப்பேன். இதுக்கு இனித்தான் முக்கியமானதுகள் சேர்க்க போகிறோம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சேர்க்க போறீங்க? என்ன வேணும், என்ன இல்லாட்டிக்கு குப்பையை போடணும். உப்பில்லா பண்ண குப்பையே அப்ப நாங்க உப்பு போடணும். உப்பு போட போறேன். உப்பு போட்டுட்டு இதுலயே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் இதோடைய சேர்க்க போறேன். மிளகாத்தூள்லாம் 2 டேபிள் ஸ்பூன் போட போறேன். கொஞ்சம் உரைப்பா இருந்தா பிடிக்கும் தானே, அதுக்கப்புறம் அதால யாழ்ப்பாண மிளகாத்தூள், அம்மா செய்யற மிளகாத்தூள். அதுவும் கறிக்கு டேஸ்ட். நாங்க செய்யற மிளகாத்தூள்லயும் இருக்குது தெரியுமா கறியில டேஸ்ட். என்ன சத்தம் வதங்கின சத்தம் காணல இனி வதங்காது. இனி இந்த கணவாயிட தண்ணியிலேயே இது வந்து அவியும். இப்போ நாங்கள் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் எங்கெல்லாம் புட்டுக்கு ரெடி பண்ண சரி. இது அவிஞ்சிருமா கனவா? அதுக்குள்ள இல்லை கனவா அவியும். நாங்கள் பிறகு கொஞ்சம் தண்ணி விடலாம். பிறகு வாசம் வருதா நல்லா இருக்கு. வடிவா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாம் வடிவா சேர்த்து விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம். மூடிட்டு நாங்கள் புட்டை ரெடி பண்ணுவோம். புட்டை ரெடி பண்ணினா சுட சுட சாப்பிடலாம் தானே. தண்ணி ஊறி வந்து நல்லா இப்படி அவிஞ்சிருமே. இல்லை இப்படியே அவிய. நாங்கள் இதுக்கு இனி வந்து என்ன செய்ய போறோம்னா 2ஆம் பால் வந்து சேர்க்க போறேன். 2வது பால். ஓகே 2ஆம் பால். பிறகு இறக்கைக்குள்ள தான் தலைப்பால் சேர்க்கிறது. உருளைக்கிழங்கு அவியணும் தானே. தண்ணி பால் சேர்க்க போறேன். 2ஆம் பால் என்ன? 2ஆம் பால் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து விட்டா உருளைக்கிழங்கு அவிஞ்சிரும் தானே. இங்கே புட்டுக்கு தண்ணி கொதிச்சுட்டு கனவா வந்து நல்லா அவிய வேணும். அவிஞ்சாத்தான் செமிக்கும். இது வந்து கோதுமைமா சரியா? கோதுமைமா வறுத்து வச்சிருக்குது. வறுத்து அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து இப்போ நாங்கள் புட்டுக்கு குழைப்போம். இது சுடுதண்ணி. சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. என்ன பிரச்சனைன்னா எனக்கு பெருசா புட்டை வைக்க தெரியாது. தண்ணி ஊற்றும் போதே நான் ஒரு கேள்வி கேட்போம்னு நினைச்சேன். அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்குது, உண்மையா இருக்குது. அரிசிமா புட்டா வச்சிருக்கிறேன். உண்மையாவே வெள்ளமா போட்டு நான் அவிச்சது இல்லை. இன்றைக்கு தான் அவிக்க போறேன். அம்மா இப்படித்தான் நான் அவிக்கிறேன்னு சொன்னவ. அதை வச்சு மாதிரி தரேன். சரி பாப்போம். சரி பாப்போம். புட்டா வராட்டிக்கும் களியா இருந்தாலும் சாப்பிடத்தான் வேணும். தண்ணி விட்டு குழைக்கும் போது ஒரு வாசம் வருதுல்ல, வறுத்த மாட வாசம். பரவாயில்ல, புட்டண்ட சேப்பில் ஏதோ வருது போல. அப்பவே ஐயோ கொத்தணுமே. இப்படி இப்படி செய்கிறதா? கொத்துவாங்களே. மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டேன். நீ உப்பு போட மறந்துட்டேன். தண்ணிக்குள்ள உப்பு போட. என்னப்பா சரி? தூளுப்பா போட்டா சரியா இல்ல உப்பு தண்ணி கரைச்சி விடணுமா? அம்மா கேட்டு வேறும் மாட்டி நீர் மண்டையில இருந்த கொண்டையே மறந்துட்டோம். சரியோ? உண்மையா சமையல் தெரியுமா? தெரியாம சமைக்கிறீங்க. அப்ப சமையல் தெரியாம சாப்பிடுறீங்க. எனக்கு புட்டை வைக்க தெரியாது. அது என்னது எல்லாம் செய்கிறீங்க? புட்டை வைக்க தெரியாது. புட்டை வைக்க தெரியாது. டீ போட தெரியாது. நல்ல காலம். தனி கொடுத்துருவீங்க போகவே இல்லை. போயிருந்தா இந்த நிலைமை தேசிய உணவப்பா புட்டு. சரி இங்க இந்த புட்டை நான் இப்ப புட்டாக்கி தாரேன் பாருங்க. சரி ஓகே. உப்பு போடாட்டிக்கு என்ன பற்றி எத்தனை பேர் பாட்டுல அவ்வளவு எவ்வளவு ஃபேமஸ் படுத்தி விட்டாங்க. நீங்க எப்படி செஞ்சுட்டீங்க? புட்டையே கேவலப்படுத்திட்டேன்னு என்ன? புட்டு சமைக்க தெரியாம யாழ்ப்பாணத்துல பொம்பளை பிள்ளை இருக்குமா இருந்தா? நான் அரிசிமா புட்டு செய்யறேன் நான். சரி அரிசிமா புட்டு செய்வீங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனை? இது நான் செய்ததும் இல்ல. அம்மா உழைக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஓமாக்கு என்ன? ஓமாக்கு ஐயோ முடியல. மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டமே. சரி ஓகே. உப்பு குறைஞ்சாலும் சாப்பிடலாம்ப்பா. உப்பு கூடினா சாப்பிட வீராது. சரி சாப்பிடு. சரியா? ஓகே டன். மிக்ஸ் ஆகல. மிக்ஸர்ல ஒரு அடி மிக்ஸ் ஆகும். இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? இதை
பீட்டரால போட்டு ஒரு அடி கேக் அடிக்கிற பீட்டரால போட்டு இப்போ புட்டு தானா ரெடி ஆயிடும் பீட்டரால போட்டு ஒரு அடி அடிச்சிடும் களியா தான் என்ன பாட்டு புட்டு பாட்டுன்னு இருக்கு புட்டு பாட்டு அவனவன் கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் புட்டுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் பெருமையா அந்த புட்டு திருவண்ணாமலை தானே தப்பிச்சுட்டே சரி ஓகே ஓகே தமிழ் பிரதேசம் சமாளிப்பா என்றாலும் தமிழ் பிரதேசம் எனக்கு திருவண்ணாமலை என்றபடியா புட்டை வைக்க தெரியாதுன்னு சமாளிச்சு விடுவோம் இப்படிலாம் சொல்லக்கூடாது இதை நாங்க இன்னைக்கு குத்தி ரெடி பண்ணி எடுக்க வேணும் புட்டு சேப்புல வந்திருக்கு என்ன அவிச்சா புட்டு சேப்புல வேற அங்க பெரிய பெரிய உருண்டை கட்டியா இங்க பாரு அத நீங்க உதுத்தி சாப்பிடுங்க உங்களால கறி எரிய போகுது புட்டு குத்திக்க வந்தீங்க தூளா குத்தியாச்சுன்னு இன்னும் கொஞ்சம் குத்த வேணும் நேரம் இல்லை இது வந்து நல்ல இதா வந்திருக்கு இப்ப நாங்க இருக்க இந்த தலைப்பாலையும் சேர்ப்போம் இது வந்து நல்லா எண்ணெய் பிறந்து வர கொஞ்சம் பிரட்டலா வேணும் குழம்பா வேணும்னா ஒரு கொதியில இறக்கணும் இது நல்லா கொதிச்சு வர இதுக்குள்ள வந்து இறைச்சி சரக்கு தூள் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் புட்டுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை வச்சு நாங்க புட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் புட்டுக்குள்ள மூங்கில் புட்டுனா இன்னும் நல்லா இருக்கு இதுல வந்து நிறைய பிள்ளை விட்டுட்டேன் இன்றைக்கு அந்த பிள்ளை என்னன்னா அப்படி அந்த ஒரே அடியா போட்டு குத்தக்கூடாது எனக்கு இப்ப அம்மா வந்து சொல்லித்தான் தெரியும் அதெல்லாம் நான் நீங்க தனியா கொஞ்சம் எடுத்து செய்து வரலன்னா அது தூளா வந்துருக்குது எனக்கு பழக்கம் இல்லை தானே எனக்கு பழகி கொள்ளுவேன் சொல்லி தந்தா தானே தெரியும் ஏனண்டா இதுக்கு முதல் வந்து பெருசா சமைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கே இல்லை எல்லாம் அம்மாவே செய்து தருவா அதனால பரவாயில்லை விளங்குதா உங்களை மாதிரி பல பெண்கள் இருப்பினம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க இப்பவே அம்மா கிட்ட ஏண்டா நாங்கள் அம்மாக்களுக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறபடியா எங்களுக்கு இல்லை அம்மாக்களை செய்தருவினம் பார்த்தீங்களா பிள்ளைய சரியாக்கிட்டேன் இப்போ வந்து எங்களோட கனவாக்கறி ரெடி ஆயிருக்கும் எப்படி இருக்கு இதுக்கு என்ன செய்யணும்டா கொஞ்சம் சூடு ஆறினோன்னு சூடு ஆறின பிறகுதான் நான் தேசிக்காய் புளி சேர்க்க போறேன் இந்த கட்டை நான் ஏன் கொண்டு வந்து நான் சொல்லுங்க பாப்போம் காணொலி எடுக்க இந்த கரைச்சல் படுத்தினா மண்ணிலேயே போடுறதுக்கு இந்த கட்டை கொண்டு வந்து இது வந்து ஃபொண்டன் கேக் செய்யறது அந்த ஃபொண்டன் கேக் உருட்டுறது அதுக்கு பாவிக்கிறது இல்ல நான் வந்து காணொலி எடுக்குனவர் என்ன கரைச்சல் படுத்தி நான் கட்டியால போடுறதுக்கு கொண்டு வந்தேன் அப்படி இல்ல அந்த புட்டுக்குழல்ல இருந்து புட்டை தள்ளுறதுக்காண்டி கொண்டு வந்தேன் எங்களை விட்ட இது பெரும்பாலும் பாவிக்கிறது என்னத்துக்கு சொல்லுங்க பாப்போம் கேக்க தவிர எல்லாத்துக்கும் பாவிப்போம் சப்பாத்தி உருட்டை பாவிப்போம் பூரி உருட்டை பாவிப்போம் ரொட்டி உருட்டை பாவிப்போம் அதை அடிக்கவும் பாவிக்கலாம் அடிச்சு பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு அடிச்சு பாக்கட்டு நிறைய வரும் இதை விட பெரிய கட்டையும் இருக்குது தச்சமயத்துக்கு சின்ன பொண்டன் கட்டை எடுத்து வச்சிருக்கு இப்பதான் நீங்க வந்துக்கிறீங்க 44,000 புலவ சிரிக்கிறேன் அப்படியே சரி பாப்போம் யாருக்கு ஆதரவு கூட வந்து பாப்போம் சரி பாப்போம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஒரு கையை விட்டு பாருங்க தண்ணி வெந்துட்டாரு கையை விட்டு சரி நாங்க இப்ப புட்டை போடுவோம் அம்மா சொன்னவா நீங்க பாருங்க அந்த சில்ல போட்டுட்டு என்ன தேடுகிறீர்கள் சில் ஒன்று இருக்குது ஏதோ ஒரு எம்டியா அப்படி வச்சு இதால ஆவி வருதெல்லாம் செக் பண்ணிட்டு நாங்க இப்ப இதுக்கு புட்டு போடுவோம் இலகுகள கொட்டுறோம் அப்பதானே அப்படி இல்ல அம்மா சொன்னவா ஒருக்க அந்த ஆவி வந்து இதுல வந்து இது செய்யறதுனா புட்டு லேசா கொட்டணும் வரும் அதால வச்சு பார்க்க சொன்னவா எனக்கு தெரியாது இப்ப வந்து நாங்க புட்டு போடுவோம் சரியா அதாவது புட்டுக்குள்ளலுக்குள்ள குழலுக்குள்ள போட போறேன் ஆக நிறைய போடவும் பயமா இருக்கு நாங்க கிணக்க செய்யறபடியா இப்ப கிணக்க தரம் போட வேணும் பரவாயில்ல உடனே முடிஞ்சிடுமே தேசி புளியை சேர்க்க போறேன் கடைசியா வந்து தேசி புளியை சேர்த்துட்டு வடிவா மிக்ஸ் பண்ணினா ஓகே தேசி புளி சுட சுட சேர்க்க கூடாது எனக்கு தெரியாது தான் சேர்க்கணும் அம்மா தான் சொல்லி தந்திருக்கிறா புட்டு என்ன அவிஞ்சிட்டு பாக்குறது கூகுள்ல பாப்பல சஜ்ஜிபிண்டா சரியா சொல்லுவேன் நான் கேட்பேன் ஒருக்கா எப்படி புட்டு அவிந்து விட்டதுன்னு பாக்குறது இப்படி மேலால ஆவி வந்தா புட்டு ரெடி ஆயிட்டேன் ஆவி வரணும் சில நேரம் பபிள்ஸ் சாரி சில நேரம் தண்ணி வரும் இதால சரி இதை நாங்க இப்ப இறக்குவோம் எப்படி வந்திருக்குங்கிற புட்டுன்னு பாப்போம் புட்டு மாதிரி வந்திருக்கா நீங்க பாருங்க புட்டு மாதிரி வந்திருக்கான்னு பாப்போம் பரவாயில்ல புட்டு மாதிரி வந்திருக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புளியா செய்கிறது
நல்லா இருக்கு. புட்டு ரெடி ஆயிட்டுது. ஆவி பறக்குது. 4 தரம் வச்சு எடுத்துருக்கீங்க அப்படியா? 4 தரம் வச்சுக்க நீங்க இதுல வச்சிருக்கோம். என்னமா இருக்குது புட்டு ஆறது கடையில சாப்பிடும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. புட்டை சரி வடுத்தினாங்க. இது வந்து என்னது வெள்ளம் ஆயிட்டு இது என்ன கோதுமை புட்டு. உப்பு காண மாட்டேன். போய் சொல்லாம சொல்லுங்க. என்ன நாங்கள் உப்பு போட போய் சொல்லுங்க. என்ன நாங்கள் உப்பு போடாம குழச்சிட்டோம். உப்பு போடையப்பட்ட வாடை என்ன இல்லை. உப்பு போட மறந்துட்டோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணினாங்க. சரி நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க. ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனால் முதல் முறை என்ன முதல் முறை கொஞ்சம் பிள்ளையா இருக்கா? இல்லை நல்லா தான் இருக்குப்பா. உலகம் அவிஞ்சிருக்கு. இன்னும் சாஃப்டாக வரணும்டா. அது வறுத்தல் மாவா? அரிசிமா. அரிசி மாவு தான் சாஃப்டாக வரணும். இது சாஃப்டாக இருக்கு. சூடா சாப்பிடணும். சூடாக சாப்பிட சாப்பிட்டா நீங்கள் உரைப்பு சாப்பிடுறீங்களா? அவர் நல்லா உரைப்பு தான் சாப்பிடுவார். இது யாருன்னு அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். எங்கட விச பரீட்சைக்கு பாவம் அவரும் அத்தானும். அதாவது அகல் போய் சொல்றீங்க. அதாவது அகல்ஜியோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஏதோ பொய்ய சொல்லி எல்லாம் சாப்பிட்றேன். இல்ல நீங்க வந்து சாப்பிட பாருங்க. நீங்களும் நல்லா இருக்கு. போய் சொல்லக்கூடாது. சாப்பாடு விஷயங்கள் போய் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. சரி ஓகே. இவங்க சமைக்கிறதா அம்மா சமைக்கிறதா நல்லா இருக்குது. அந்த விஷயம் பரிச்சை சொல்ல மாட்டேன். இல்ல இவங்க சமைச்சா நல்லா இருக்கு. அம்மா வந்து ஸ்டைலுக்கு சமைப்பா. இவங்க ஸ்டைல் நல்லா இருக்கு. அது சரி. அப்போ உங்களோட வைஃப் சமைக்கிறது அது நல்லா இருக்கு. அவள் வைஃப் பண்ண கதை இதுல கதை கேட்க கூடாது. தப்பிச்சிட்டார். ரைட் நாங்கள் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். அகல்யாங்க தெரிவிங்கள் இடவண்ணாம் கேமரா ஓடிக்கிறாங்க. அவங்க செட்டியாக வேர்த்து போய் களைச்சி போய் இருக்கிறபடியா கேமராவுக்கு வேறு விருப்பம் இல்லையா. அப்போ நாங்கள் இதை முடிச்சுக்கொள்கிறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும் மாட்டேங்காண்டி கொஞ்சம் காமெடியாக இருக்கணும் மாட்டேங்காந்தான் கொஞ்சம் ரியலாக எடுத்து ரியலாக எடுத்து உண்மையை ஒத்துக்கொள்றீங்க. உண்மையை ஒத்துக்கொள்றீங்க. ரைட் அவ்வளோத்துக்கு காணும். இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது மாதிரி வந்து ஃபன்னாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உங்களுக்கு இதே மாதிரி காணொலி வேணுமா? இந்த மாதிரி ஃபன் கலந்த சமையல் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதான் இந்த காணொலி. கண்டிப்பாக வந்து புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு சமையல் காணொலிக்கு வந்து ஆதரவு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரெண்டே கூட உடுப்பு கடை காணொலி போட்டிருந்தேன். ஆனால் அது கூட கமெண்ட் பண்ணிங்க சாப்பாட்டு காணொலி போடுங்க, சமையல் காணொலி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு இப்போ இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்க போகிறோம். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி வணக்கம். பாய்.